வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். நாம ஆசைப்பட்ட பொண்ணு நம்மளை விட அதிகமா காதலிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரோட ஆசை எப்படி அவருடைய வாழ்க்கையவே ரத்த கலரியான ஒரு நரகமா மாத்துது அப்படிங்கிறது தான் இந்த வாரம் நாம பார்க்க போற அப்சஷன் அப்படிங்கிற ஹாலிவுட் படம். ஒரு யூடியூபரா இருந்து இயக்குனரா அறிமுகமாகி இருக்கிற கெரி பார்க்கரோட இந்த மிரட்டலான சைக்கலாஜிக்கல் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படம் எப்படி இருக்கு, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, ஒரு மியூசிக் ஸ்டோர்ல வேலை பார்க்கிற கூச்ச சுபாவம் உள்ள பியர் அப்படிங்கிற படத்தோட ஹீரோ கூட வேலை பார்க்கிற நிக்கி அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஒன் சைடா காதலிக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோ ஒரு அமானுஷ கடைக்கு போகி அங்க ஆசையை நிறைவேற்றுற ஒன் விஷ் வில்லோ அப்படிங்கிற ஒரு பொருளை வாங்குறாரு. அன்னைக்கு நைட்டு நிக்கி என்ன காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை அவரு உடைக்கிறாரு. அடுத்த நிமிஷமே நிக்கிக்கு ஹீரோ மேல வெறித்தனமான காதல் உருவாகுது. இந்த காதல் போக போக ஒரு சைக்கோத்தனமான அப்சஷனா மாறுது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போன பூனையை வச்சு சாண்ட்விச் செய்யற அளவுக்கு போகுது. இந்த விஷயம் உடைக்கணும்னா இவங்கள யாரோ ஒருத்தங்க இறந்தே ஆகணும். இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு நடக்கிற அமானுஷ்யமான சம்பவங்கள் என்னென்ன, ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறத ரத்த கலரியா சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, இந்த படத்துல நிக்கி கதாபாத்திரத்துல இண்டே நவரேட்டே அப்படிங்கிறவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க இந்த படத்துல ஒரு அப்பாவி பலியாகவும் அதே நேரத்துல ஒரு மிரட்டலான ஸ்டாக்கராகவும் அவங்க காட்டுற அந்த மூடு ஸ்விங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய தூணாகவே இருக்குது. வழக்கமான ஜம்ப்ஸ்கேர் காட்சிகள் மட்டும் இந்த படத்துல இல்லாம ஆடியன்ஸை படம் ஃபுல்லா சீட்டின் நுனிக்க கொண்டுட்டு வர அளவுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் ஹாரர் மொமெண்ட்டை இந்த படத்துல பிரமாதமாவே இவங்க மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க. இந்த காலத்து ஆண்களோட ஏமாற்றம், நைஸ் கை அப்படிங்கிற போலித்தனம், அப்புறம் இந்த காலத்து டிஜிட்டல் தனிமைய சமூக கருத்தோட இந்த படத்துல பேசியிருக்கிறாங்க. இந்த படம் ஆரம்பத்துல ஒரு சாதாரண ரோம்காம் படம் மாதிரி இருந்தாலும் படம் போக போக யாருமே கெஸ் பண்ண முடியாத ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரரா பிரசன்ட் பண்ணதுக்கு டைரக்டரை நீங்க தாராளமா பாராட்டலாம். இந்த படம் $1 மில்லியன் குறைவான பட்ஜெட்ல 20 நாள்ல எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது படத்தோட சினிமோட்டோகிராபிக் ஆகட்டும், லைட்டிங் கண்டிஷன் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே இந்த படத்துல சூப்பராகவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, அந்த விஷ் சம்பந்தப்பட்ட ரகசியம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வர சில காட்சிகள் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான சிச்சுவேஷனுக்கு நம்மளை கொண்டுட்டு போறனால ஒருவித டயர்டு நமக்கு ஏற்படுத்ததான் செய்யுது. படத்துல ஹீரோ எடுக்கிற சில முடிவுகளை பார்க்கும்போது லாஜிக் மிஸ்டேக் ஃபீல் நமக்கு வரதான் செய்யுது. இந்த படத்துல ரத்தம் தெரிக்கிற மாதிரியான பாடி ஹாரர் காட்சிகள் இருக்கு. சோ நீங்க இதயம் பலவீனமானவர்களா இருந்தாலோ இல்ல சின்னவங்களா இருந்தாலோ இந்த படம் உங்களுக்கு செட் ஆகிறது கஷ்டம். ஓவராலா இந்த படம் ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 10க்கு 7.2 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது. சோ படம் பார்க்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும்தான் தியேட்டர்ல ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.